மெத்தட் ஆக்டிங் வேறு எந்த ஒரு தனி ஆப்ஷனும் கிடையாது. மெத்தட் வந்து இப்போ நீ ப்ரெசென்ட்டில் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தா அந்த சுச்சுவேஷனுக்கான நிகரானது உங்கள் லைஃப்பில் இருந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது நீங்கள் வந்து அற்புதமாக நடிக்கலாம். சொத்து மட்டும் போதுமா? வாழ்க்கை வேண்டாமா? எனக்கு இந்த கல்யாணம் இஷ்டம் இல்லை. இவ்வளோதான் இவ்வளோ சப்ஜெக்ட் ஏன் நீங்க பண்றது உங்களுக்கு நியாயமாகுதா? ஏன் வாழ்க்கை இப்படி நடுச்சு? ஏன் வாழ்க்கைவா? என் வாழ்க்கையில் ஒரு வயசான பெண்ணை கொடுத்துட்டு விடுதலை ஏன் நீங்க பண்றது உங்களுக்கு நியாயமாகுதா? ஏன் வாழ்க்கையில தான் வயசான கட்டி குடிச்சு விதவையாக்கி நடுவில் நீங்க வச்சிட்டீங்க. நடுவில் இல்லை, அவரோட சொத்தோட ஜாலியாக இருக்கு. எனக்கு தான் ஒரு வயசான கட்டி வச்சு அதுல விதவையாக்கிட்டீங்க. இவ்வளவு அதே மாதிரி வயசான பார்த்து பண்ணுவீங்களா? சின்ன வயசுல வந்து எனக்கு பாக்குறீங்களா? அவன் சின்ன வயசுல விதவையாக்கணும்னு பாக்குறீங்களா? எனக்கு இந்த கலை அந்த இஷ்டம் இல்லை. மெத்தட் ஆக்டிங் வேறு எந்த ஒரு தனி ஆப்ஷனும் கிடையாது. மெத்தட் வந்து இப்போ நீ ப்ரெசென்ட்டில் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தா அந்த சுச்சுவேஷனுக்கான நிகரானது உங்கள் லைஃப்பில் இருந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது நீங்கள் வந்து அற்புதமாக நடிக்கலாம். ஒரு போலித்தனம் இல்லாமல் நடிக்கலாம். ஏன்னா உன் லைஃப்பில் நீ எடுக்கிற உன்னோட எமோஷன், உன்னோட சப்ஜெக்டு, நீ இன்னும் உன்னோட சுதந்திரம், நீ எவ்வளோ பெட்டராக வேணுமோ அவ்வளோ பெட்டராக உன் கண்ட்ரோல் இருக்காது. இன்னொருத்தர் எமோஷன் எடுத்து நீ பண்ணும்போது நீ அவனோட கண்ட்ரோல் இருக்க முடியும். அது என்ன கண்ட்ரோல் உனக்கு தெரியாது. நீ தப்பாக தான் பண்ணுற. புரியுதா? இந்த மெத்தட் ஆக்டிங் அது வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா, மெத்தட் ஆக்டிங்கோட ஒரு மெத்தடு என்னென்னா, எனி எமோஷன் ப்ரெசென்ட்டில் இருக்கிற ஒரு எமோஷன் ப்ரெசென்ட்டில் உனக்கு இல்லைன்னா இப்போ பாஸ்ட்டில் இருக்கிற எமோஷனை நீ ரிலேட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா உன் லைஃப்லேருந்து நீ எடுத்துட்டான்னா உன்னோட ஃப்ரீடம், உன்னோட கண்ட்ரோல், உன்னோட க்ரியேட்டிவிட்டி, உன்னோட சுதந்திரம், உன்னோட எமோஷன், உன்னோட அனுபவம், அதில் எல்லா சுதந்திரம் உனக்கு மட்டுமே இருக்குது, வேறு யாரும் கிடையாது. புரியுதா? அதை நீ அடுத்தவனோட எமோஷன் எடுத்துக்கிட்டான்னா நீ வந்து உன்னோட சுதந்திரம் அது கிடையாது. அது இன்னொருத்தரோட கண்ட்ரோல் இருக்குது. அவன் எப்படி நடிப்பானோ, எப்படி ஃபீல் பண்ணுவானோ, எப்படி பேசுவானோ உனக்கு எப்படி தெரியாது. ஆனால் அவனோட எமோஷன் நீ உன்னை எடுத்துக்கிட்டு பண்ணும்போது உன்னுடைய கண்ட்ரோல் இருக்குது, உன்னோட சுதந்திரத்தில் இருக்குது. நீ உன்னை எந்த அளவுக்கு உன்னை பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் மெத்தட் ஆக்டிங்குடைய சீக்ரெட் பின்னணி. புரியுதுங்களா? அதனால் வந்து நடிப்பண்ண விளையாட்டு நினச்சிடாதீங்க. அது தி கிரேட்டர் லைஃப்
கிரேட்டர் லைஃப் தான் ஆக்டிவ்.